ஸோ ஒன்று வந்து தேவைகளுக்காக நம்ம வாங்குறது. இப்போ நம்ம தேவைகளுக்காக வாங்கையில் வாங்கித்தான் ஆகணும். இப்போ அடுத்த 3 மாதத்தில் கல்யாணம்னா நீங்கள் தங்கம் வாங்கணும்னா வாங்கித்தான் ஆகணும். பவுன் வந்து சவரன் 1 லட்ச ரூபாயில் அஃபோர்ட் பண்ண முடியாட்டி நம்ம பாதி ஆய்க்க வேண்டியதுதான். 4 சவரன் எடுக்கிற இடத்துல 2 சவரன் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. கோல்டு இஸ் காஸ்ட்லியர், ஈக்விட்டி இஸ் சீப்பர் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் 10 வருஷம் 8 வருஷம் 15 வருஷம்லாம் பிளான் பண்ணுறவங்க ஈக்விட்டியில் போய்க்கிறது, இன்றைக்கி லெவலில் அலோகேஷன் அதிகமாக வச்சுக்கிறது பெட்டர். ஹலோ வணக்கம். இப்போ ஜென்ரலாக மார்க்கெட்டில் வந்து போய்கிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தங்கம் வெள்ளியின் விலை. தங்கம் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரில் ஒரு 70% மேலே லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன். போன ஜனவரியில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் வெள்ளி வந்து 150-160% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எக்கச்சக்கமான இப்போ கரண்ட்டாக வந்து சில்வர் வந்து 2.25 லட்சம் ரூபா கிலோ, கோல்டு வந்து 13,000 ரூபா கிராமு, சவரன் வந்து 1,30,000 ரூபா 1,04,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு, நிறைய முதலீட்டாளர்களுக்கு உள்ள கவலை என்ன, கவலைன்னு சொல்லலாம், அல்லது ஃப்யூச்சரில் என்ன செய்யணும்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கவலை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக ஐயோ நம்ம போட்டை மிஸ் பண்ணிட்டோமே, போன வருஷம் நேரம் கோல்டு வாங்கியிருந்தேன்னா அப்போ நிறைய 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா 1.25 லட்சம் ஆயிருக்குமே, சில்வர் இன்னும் 1 லட்சத்துக்கு வாங்கியிருந்தேன்னா 2.25 லட்சம் ஆயிருக்குமே, இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான். ஃபார்ச்சுனேட்லி எங்கள் இன்வெஸ்டர்ஸுக்கு, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஈக்விட்டியில் போனோம். பட் லாங் டேர்ம்லேயே ஒரு அலோகேஷன் கொடுத்தது. சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்லாம் நிறைய வாங்கினோம். 2,500 ரூபா பர் கிராம்லேருந்தே வாங்கிக்கிட்டு இருக்கோம். 2,500, 3,000, 5,000, 4,000 எஸ்ஜிபி நிப்பாட்டுற வரைக்கும் வாங்கினோம் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் சில்வர் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு ஒரு 85,000 ரூபா 90,000 ரூபா இருக்கையில் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணோம். நிறைய பேர் அதை விரும்பி போட்டுக்கினாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே ஒரு 140%, 150% ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதா அதுதான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா ஏறினதை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் பல்காக போடுறேன், 10 லட்சம் போடுறேன், 5 லட்சம் போடுறேன், 20 லட்சம் போடுறேன், 25 லட்சம் போடுறேன், அல்லது எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறத பூரா கம்ப்ளீட்டாக மாற்றிடுங்க, அப்படியே மாற்றிடுங்க. இன்றைக்கி எங்கள் 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 10 லட்சத்தையும் கோல்டுக்கு மாற்றுங்க. சில பேர்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் கொயரிஸ் வருது, அல்லது இது மாதிரி மக்கள் வந்து செயல்படுறாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஒரு அசட் கிளாஸ் வந்து தலைக்கு மேலே போகல. சிமிலர் எப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம்னா, லேண்ட் ப்ரைஸஸ் வந்து 2005, 2006, 2007 எல்லாம் பார்த்தீங்கன்னா 2003-4லேருந்து ஒரு 2-3 வருஷம் 3-4 வருஷம் கடன்னு ஏறிச்சு. எந்த குப்பையை வாங்கினீங்கனாலும் ஏறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது வந்து பிளாட்டூ ஆகிடுச்சு. அப்புறம் கிராஜுவல் இன்க்ரீஸ் தான். அது மாதிரி இப்போ வந்து கோல்டும் நல்லா ஏறிச்சு. கோல்டு கடந்த சில வருடங்களாகவே ஏறுது. சில்வரும் பயங்கரமாக ஏறிடுச்சு. ஸோ இப்போ அல்டிமேட்லி இஃப் யூ ஆர் அ நியூ இன்வெஸ்டர், நான் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆல்வேஸ் அசட் அலோகேஷன் ஹெல்ப்ஸ். சொத்து ஒதுக்கீடுன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டில் உங்களுடைய லாங் டேர்ம் கோல்ஸ் 7 வருஷம் 10 வருஷம் இருக்குது, 15 வருஷம் இருக்குன்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூ வுட் பி பெட்டர் ஆஃப். தட் இஸ் த பெஸ்ட் வே டு கோ. ரொம்ப ஷார்ட் டேர்ம் உங்களுக்கு தேவைப்படுது, 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்குலாம் தேவைப்படுதுன்னா டெட் ஃபண்ட்ஸு, எஃப்டிஸ், அதுதான் பெட்டர். இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய குழந்தைக்கு ஒரு 5 வருஷத்தில் கல்யாணம் ஆக போகுது, 3 வருஷத்தில் கல்யாணம் ஆக போகுது, நான் கோல்டு வாங்கணும், தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், ஆல் தோஸ் திங்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து தேவைகளுக்காக நம்ம வாங்குறது. இப்போ நம்ம தேவைகளுக்காக வாங்கையில் வாங்கித்தான் ஆகணும். இப்போ அடுத்த 3 மாதத்தில் கல்யாணம்னா நீங்கள் தங்கம் வாங்கணும்னா வாங்கித்தான் ஆகணும். பவுன் வந்து சவரன் 1 லட்ச ரூபாயில் அஃபோர்ட் பண்ண முடியாட்டி நம்ம பாதி ஆய்க்க வேண்டியதுதான். 4 சவரன் எடுக்கிற இடத்துல 2 சவரன் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஸோ இமீடியட் நீடு உள்ளவங்களுக்கு யோசிக்கக்கூட முடியாது, அவங்க வாங்கித்தான் ஆகணும். ஒன்லி திங் குவான்டிட்டியை தான் குறைச்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி எனக்கு சில்வர் இமீடியட்டாக தேவை இருக்குன்னா வாங்கித்தான் ஆகணும். 2.25 லட்ச ரூபா கிலோன்னு சொன்னாலும் வாங்கித்தான் ஆகணும். பட் ஜென்ரலாக இந்த ரீட்டைல் ப்ரைஸஸ் ஏற 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 என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கன்சியூமர் டிமாண்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து இப்போ நீங்கள் லார்ஜ் கோல்டு ஜுவல்லரி ஸ்டோர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, செய்கூலி சேதாரம்னு வாங்குவாங்க. ஆக்சுவலி அதுதான் அவங்க லாபம். அந்த 8%, 10%, 12% தான் அவங்க லாபம். அதுலேருந்து நிறைய பேர் 50% ஆக்கிட்டாங்க என்னுடைய செய்கூலி சேதாரத்தை வந்து. சில பேர் வந்து கிராமுக்கு நான் செய்கூலி சேதாரத்தில் 750 ரூபா தள்ளுபடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஏன்னா இவங்க பெர்சன்டேஜ் கணக்கில் போட்டு வாங்குறதுக்கும் அட் த சேம் டைம்
நீங்கள் வந்து அங்கே உள்ள கூலி ஏறினதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இப்போ வால்யூம் ஏற ஏற அவங்க லாபங்கள் தான் கூடும். ஸோ அதனால் நிறைய பேர் அதை புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்கன்னு நினச்சி பெரிய ஸ்டோர்ஸ் எல்லாம் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, பர் கிராமுக்கு 750 ரூபா சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு வந்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட இப்போ 10% வாங்கியிருந்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட இப்போ 5% 4% தான் நீங்கள் சேதாரம் செய்யக்கூடி கொடுக்குற மாதிரி இருக்கும். இன் அ வே தட் இஸ் ஓகே. அட்லீஸ்ட் அவங்களும் ஓகே எங்களுக்கு ஏன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்ட்டு வர்றாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அலோகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக மாதம் போட்டுக்கிட்டே இருக்கிறது பெட்டர். இவ்வளவு ஏறின சூடான டயத்தில் போய் தங்கத்தையோ வெள்ளியவோ மொத்தமாக வாங்குறது வந்து கொஞ்சம் கேள்விக்கு உண்டானது ஜென்ரலாக. ஸோ அதனால் ஜென்ரலாக வந்து இந்த டயத்தில் வந்து கோல்டு சில்வர் உங்களுக்கு வாங்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு அலோகேஷன் வச்சுக்கோங்க, 5% 10% அது மாதிரி வச்சுக்கோங்க. கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி லெவலில் லாஸ்ட் இயர் கோல்டு சில்வர் இவ்வளோ ஏறின பிறகு இன்னும் அதோட ஈக்விட்டி கோல்டு டு இண்டெக்ஸ் ரேஷியோ, நிஃப்டி ரேஷியோ, கோல்டு டு சென்செக்ஸ் ரேஷியோ அதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த ரேஷியோலாம் எதை காமிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இஸ் காஸ்ட்லியர், ஈக்விட்டி இஸ் சீப்பர் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் 10 வருஷம் 8 வருஷம் 15 வருஷம்லாம் பிளான் பண்ணுறவங்க ஈக்விட்டியில் போய்க்கிறது இன்றைக்கி லெவலில் அலோகேஷன் அதிகமாக வச்சுக்கிறது பெட்டர். பட் அட் த சேம் டைம் நான் மந்த்லி சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக கோல்டு சில்வரில் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை மாதம் போட்டுக்கோங்க. ஆனால் அது என்னென்னா அதில் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ ஏற போடுவாங்க, இறங்க போட மாட்டாங்க, இறங்க வெளியில் வந்துடுவாங்க, ஒன்றுமே ரிட்டர்ன் தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி லெவலில் வந்து சில்வர் கோல்டில் நீங்கள் முதலீடு செய்ய போனீங்கன்னா காஷியஸாக இருங்க. எஸ்ஐபி வேணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் அவுட்லுக்கு இந்த அன்சர்டன்டிஸ் உலக அளவில் நிச்சயமற்ற தன்மை ட்ரம்ப்னாலேயோ அல்லது வேறு விஷயங்கள் போர்னாலேயோ இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து கோல்டு வந்து கம்பேரிட்டிவ்லி கோல்டு கொஞ்சம் இட் வில் ஸ்டாண்ட் குட், கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துருக்கோம். கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து கவர்மெண்ட் பர்ச்சேசஸ், கஜானாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபாரின் ரிசர்வ்ஸ்க்கு, இன்க்ளூடிங் நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் ரீசனு மெயினாக. ஏன் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே ரஷ்யாவுடைய பணத்தை அமெரிக்கா ஜப்தி பண்ணிருச்சு. ஸோ அதனால் டாலரில் ஃபர்தராக வச்சுக்கிறதுக்கு வந்து அரசாங்கங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு அதுதான், வேறு வழி இல்லை, ரிசர்வ் கரன்சி அதுதான். ஸோ அதில் ஒரு 80% வச்சுக்கிட்டு 20% கோல்டில் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. கோல்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோல்டுனுடைய ப்ரொடக்ஷன் லிமிட்டட் தான். அப்ராக்சிமேட்லி ஒரு 3000 டன்ஸ் தான் உலகளவில் வருடம் மைன்லேருந்து எடுக்கப்படுது. அதில் வந்து எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினாங்க. இப்போ அதில் 1/3 1000 டன்னை வந்து அரசாங்கங்கள் வாங்குகின்றன. அதனால தான் இவ்வளோ விலை ஏறிச்சு. எவ்வளோ நாளைக்கு விலை ஏறும் அப்படின்னு நம்ம கவலைப்படுறத விட நிலைமையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ அந்த சமாளிக்கிறதுக்கு தான் ரெகுலர் அலோகேஷன் நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. விலை குறைந்தாலும் நீங்கள் போட வேண்டும் ரெகுலர் அலோகேஷன் பண்ணையில். அதர்வைஸ் ஈக்விட்டி டெட்டு they are in a better shape now than gold and silver. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.